ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கனடா ரேஸ். ஸோ எல்சிஎம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருக்கிறதுல பெரிய நம்பரை பாருங்க, அந்த பெரிய நம்பரை எல்லா நம்பரும் டிவைட் பண்ணிச்சுன்னா அதுதான் எல்சிஎம்ங்கிறத நான் போன வீடியோ கிளியராக சொல்லியிருந்தேன். இதே மாதிரி வீடியோஸ்ல வேணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதுல என்ன பார்க்க போறோம்னா, கொடுத்துருக்கிற பெரிய நம்பர் என்னது 700. இந்த 700 210 டிவைட் பண்ணாது, 350 மட்டும் தான் டிவைட் பண்ணும். ஏன்னா 2 × 350 700 அப்படின்னு சொல்லிட்டு 700 350 மட்டும் தான் டிவைட் பண்ணும், 210 டிவைட் பண்ணாது. ஒருவேளை டிவைட் பண்ணியிருந்தா அதான் எல்சிஎம், பட் டிவைட் பண்ணல. டிவைட் பண்ணலன்னா என்ன பண்ணணும்னா 700 அடுத்த மல்டிபிள் என்ன 1400. இப்போ இந்த 1400 210 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் மல்டிபிள் என்ன 2100. 2100 210 டிவைட் பண்ணிடும். ஏன்னா 10 டைம்ஸ் ஒரு டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்போ 700 எல்லாமே டிவைட் பண்ணியிருந்தா அதான் எல்சிஎம். பட் பண்ணல, அந்த நம்பர் பண்ணலங்கிறப்ப அடுத்த மல்டிபிள் செக் பண்றேன், பண்ணல. திரும்ப அடுத்த மல்டிபிள் செக் பண்றேன், பண்ணிருக்கு. அப்ப இதுக்கான எல்சிஎம் 2100 எல்சிஎம். ஓகே, சோ இது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் 73 146 365 இதுக்கான எல்சிஎம் என்ன வருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.